அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்று நாம் முதலில் பார்க்க இருப்பது காவேரி. இந்த காவேரி ஆறு என்று நாம் பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த காவேரி ஆறு எங்கு பிறக்கின்றது என்று கேட்டால், அவை குடகு மலைப்பகுதியில், குடகு மலைக்கு பக்கத்தில் உள்ள பிரம்மகிரி மலைப்பகுதியில் தலைக்காவேரி என்னும் இடத்தில் அவை பிறக்கின்றது. பிறந்த அந்த சிறு பிள்ளையான காவேரி ஏறக்குறைய 800 கிலோமீட்டரை கடந்து நம் வங்கக்கடலில் கலக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். பிரம்மகிரி மலைப்பகுதி எல்லாமே குடகு மலை தான் சொல்லுவாங்க. அது குடகுமலையின் ஒரு பகுதியான பிரம்மகிரி மலைப்பகுதியில் தான் அது தோணுது. அதுக்கு பக்கத்தில் தலைக்காவேரி என்னும் இடத்தில். அப்போ மலைப்பகுதி பேர் என்ன? பிரம்மகிரி மலைப்பகுதி, தலைக்காவேரி. ரைட். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து, கொலம்பியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் 7.4 ரிக்டர் ஸ்கேல் அளவில் அந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதன் விளைவு என்னவென்றால், பூமியின் மையத்தில் ஏறக்குறைய 107 கிலோமீட்டரில் மையம் கொண்ட நிலநடுக்கத்தால் 7.4 ரிக்டர் அளவில் கொலம்பியா பெரும் நிலநடுக்கத்தை சந்தித்துள்ளது. இதன் மூலம் முக்கிய நகரங்களான காலி, மணிஸ் அலஸ் போன்ற கொலம்பிய நகரங்கள் பெரும் உட்கட்டமைப்பு சேதத்தை சந்தித்துள்ளன. அடுத்ததாக, பிரிட்டிஷ் செஸ் சாம்பியன் போட்டி லண்டனில் நடைபெற்றது. அந்த போட்டியில் இந்தியா வம்சாவளியை சார்ந்த 2 பேர், போதனா மற்றும் ஸ்ரேயஸ் ராயல் போன்ற 2 பேர், அதாவது பெண்கள் பிரிவில் போதனாவும் ஆண்கள் பிரிவில் ஸ்ரேயஸ் ராயல்ஸும் தங்கம் வென்று இந்தியாவின் வம்சாவளி என்ற பெருமையை கொடுத்துள்ளனர். அதுக்கு அடுத்தபடியாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் கொஞ்ச காலமாக நாம் சுரக்கத்தில் இருந்தோம். அந்த சுரக்கத்தை தவிர்க்கும் வண்ணம், அதாவது செங்கடலுக்கும் ஏடன் வளைகுடாவுக்கும் இடையே பாக் அல்ப் சந்திப் என்று சொல்லக்கூடிய அந்த நீரிணை வழியாக நாம் சுமூகமாக கச்சா எண்ணெய் ஏற்றி வருவதற்கு வசதியாக 2 போர்க்கப்பல்கள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அவைகளின் பெயர் INS திரிசூலம் ஆர் சூலம், INS சூலம், INS சூலம், INS ஆதித்யா போன்ற 2 கப்பல்கள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் நம் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ஓரளவு நாம் கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டிலிருந்து தப்பிப்பதற்கு இது பெரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக, ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12ஆம் நாள் உலக யானைகள் தினமாக, அதாவது நாளைய தினம் ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 2017-18ஆம் ஆண்டு வாக்கில் 2017-18 எக்ஸாக்டா 2017 யானைகள் எவ்வளவு யானைகள் உள்ளன என்று யானைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது. வனத்துறையினரால் நடத்தப்பட்ட இந்த யானை கணக்கெடுப்பில் சுமாராக நமது நாட்டில் 29,000 யானைகள் காணப்படுகின்றன. அவற்றில் 6,064 யானைகளிடம் கர்நாடகா முதலிடமும், 5,800 சுமாராக 5,800 யானைகள் அஸ்ஸாம் 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. யானைகளுடைய தினமாக ஓகேவா கருதப்படுவது ஆகஸ்ட் 12. ஓகேவா, யானைகளை பாதுகாக்கணும். அவங்க உள்ள பாதைகளை நம்ம அது போகக்கூடிய பாதைகளில் நம்ம சீராய்வு செய்து பாதைகளில் எந்த தற்பாடு ஏற்படுத்தக்கூடாது. ஸோ யானைகள்லாம் நம்ம அதோடைய எண்ணிக்கை பெருகுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. யானைகள் நம்முடைய வனத்தின் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய அந்த யானை நம்ம என்னக்கூடாது, எண்ணிக்கையில் குறையக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த தினம் நம்ம அனுசரிக்கிறோம். ஆகஸ்ட் 12 யானைகள் விழிப்புணர்வு தினமாக நாம் அனுசரிக்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தமிழ்தாய் வாழ்த்து. நாம் இப்போ குறைந்தபட்ச நாட்களில் நாம் அதிகமாக பேசப்பட்டு வரும் நம்முடைய பெருமைக்குரிய தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றியவர் பெயர் நமக்கு இன்னும் சில பேருக்கு தெரியக்கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நான் சொல்லிடுறேன். தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றியவர் பெயர்
மனோன்மணியம் பே சுந்தரனார் என்பவர் ஆவார். ஓகே, 1970ஆம் ஆண்டு, ஓகேவா, அது நமது தமிழக அரசின் மாநில பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒன் செகண்ட் ரிப்பீட். தமிழ்த்தாய் வாழ்த்தை இயற்றியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார் ஆவார். ஓகே, அது 1979ஆம் ஆண்டு அந்த பெருமைக்குரிய பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்து நமது தமிழ்நாட்டு அரசின் மாநில பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது இன்றைய செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இத்துடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.